ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்னு ஒரு செக்டார் இருக்குது. ஸோ கமாடிட்டி மார்க்கெட்னா என்ன, அதோட பேசிக்ஸ், ஸோ அது எப்படி ட்ரேட் ஆகுது, என்னென்ன ட்ரேட் ஆகுது, என்ன டைமிங், எப்படி ட்ரேட் பண்ண முடியும், லாட் சைஸ் எப்படி, ஸோ இதெல்லாமே ஓகே. இதை பற்றின எல்லா பேசிக்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோட பேர் வந்து செந்தில் குமார். ஸோ ஃபாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து மார்க்கெட்டில் இருக்கிறோம். ஸோ இந்த சேனல் எல்லாமே வந்து ட்ரேட் பண்ண வைக்கணும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ முடியுமோ அத்தனை பேர் வந்து ட்ரேட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். மொத்தம் 4 ஸ்டெப்பு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, கமாடிட்டி மார்க்கெட்னா என்ன? கமாடிட்டினா ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது நம்ம பழகி போன விஷயம். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குவோம். ஓப்பனாக சொன்னோம்னா அந்த கம்பெனியில் நம்ம ஒரு பார்ட்னர், ஓகே, அப்படின்றதா உண்மை. ஸோ நீங்கள் எந்த கம்பெனி வாங்கினாலும் சரி, இப்போ டாடா கம்பெனியில் ஸ்டாக் வாங்கினா நான் பார்ட்னர்னா, ஆமாம், டாடா கம்பெனியில் ஸ்டாக் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் டாடா கம்பெனியில் ஒரு பார்ட்னர் தான். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி கம்பெனிஸ் எதுவுமே இருக்காது. ஒன்லி இது வந்து தமிழில் சொன்னோன்னா பொருட்சந்தைன்னு சொல்லுவோம். என்ன பொருள், அந்த பொருள் மட்டும்தான் இருக்கும். அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ராடக்டை வாங்கிட்டு இப்போது எப்படி சொல்கிற, மார்க்கெட்டில் தக்காளி வாங்குற மாதிரி தான், சிம்பிள். தக்காளி ரேட் அதிகமாச்சு அப்படி இன்கேஸ் அதிகமாக வாங்கலாம், கம்மியாக வாங்கலாம் இல்லையா, அந்த சீசனை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி இதே தான் அந்த கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்றதும். கமாடிட்டியில் ஒரு குருடாயிலோ இல்லை கோல்டோ சில்வரோ காட்டனோ நீங்கள் எது வேணாலும் வாங்கலாம். அதோட ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்டு. இன்க்ரீஸ் ஆகலை, டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ். ஸோ இதான் வந்து சிம்பிள். கமாடிட்டி மார்க்கெட்ன்றது வந்து நீங்கள் டேரெக்டாக ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க. அங்கே வந்து எந்த கம்பெனிலாம் எதுவும் கிடையாது, ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்குறீங்க, நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கோல்டு மாதிரி தான், சிம்பிள். கோல்டு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் கோல்டு வாங்கி வச்சுக்கோங்க, அது இப்போ மேலே போனால் உங்களுக்கு ப்ராஃபிட்டு, கீழே வந்தால் லாஸ். ஸோ கோல்டை பற்றி நமக்கு தெரியும், அது எப்படி ஃப்யூச்சரில் என்ன ஆகும். ஸோ ஏன் எல்லோரும் கோல்டை வந்து சேவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கோல்டை வாங்கிக்கலாம். ஓகே, கோல்டை வாங்கி நீங்கள் ஃபிசிக்கலாக கோல்டு வாங்குறத விட டிஜிட்டலாக கோல்டு வாங்கி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, கண்டிப்பாக அதில் வர க்ரோத்து இந்த க்ரோத்து ஒன்று தான். ஓகே, பட் நம்ம ஃபிசிக்கலாக வாங்குறத விட இங்கே வந்து கம்மியான அமௌண்ட்டில் வாங்கிக்கலாம். பிகாஸ் ஆஃப் அந்த லீவரேஜ்னு சொல்லி இருக்கும், அதை நான் சொல்கிறேன். ஓகே, இல்லை போக நான் சொல்கிறேன். தென் அதோட மார்க்கெட் டைமிங் என்ன? கமாடிட்டி மார்க்கெட் டைமிங்கை பொறுத்தவரையும் காலைல 9 மணிக்கு ஓப்பன் ஆகும், நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்கும். ஆக்சுவலாக 10 to 12 இருந்துச்சு, இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ 9 to 11 வரைக்கும் இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து 2 செஷன் இருக்கும். இப்போ வந்து நம்ம ட்ரேடிங் செஷன் வந்து ஆக்சுவலாக நம்ம என்எஸ்சி பிஎஸ்சி இருக்கு இல்லையா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட், அது வந்து 3:30 தான் ஒரு செஷன் அது. ஸோ 3:30 க்ளோஸ் ஆகிடும். பட் கமாடிட்டி வந்து 9 மணி ஸ்டார்ட் ஆகி 11 மணி வரைக்கும் இருக்கும். ஓகே, இது வந்து ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன அட்வான்டேஜ். நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வந்து கூட நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் இதில். ஓகே, ஸோ அதுக்கான வசதி வந்து இங்கே இருக்கும். தென் அதுக்கோட வெப்சைட் இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம வந்து என்எஸ்சி எடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி எம்சிஎக்ஸ்ன்னு இருக்குது. என்எஸ்சி வெப்சைட் மாதிரி எம்சிஎக்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகே, சிம்பிள். இங்கே ட்ரேட் ஆகுது இல்லையா, அலுமினியம். இன்றைக்கி வந்து சாட்டர்டே, ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் க்ளோஸு. ஸோ ஜிங்க்கு மினி, தென் கோல்டு, சில்வர், குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், காப்பர். ஸோ இதெல்லாமே வந்து இதை தான் நீங்கள் வாங்க முடியும். இதுதான் நீங்கள் வாங்கக்கூடிய பொருள். இந்த பொருளோட ப்ரைஸை பொறுத்து தான் அவங்களோட ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே. ஓகே, சிம்பிள். என்எஸ்சி இருக்குது இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். இங்கே இருக்கு இல்லையா, இங்கே வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரேட் ஆகுது. இதோட ப்ரைஸு, டாப் லூசர், டாப் கெய்னர், இதெல்லாமே நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதே மாதிரி எம்சிஎக்ஸ்க்கு கமாடிட்டி மார்க்கெட்டுக்கான வெப்சைட் இது தான். இங்கே ஆஸ் யூசுவல் அதே தான். இதோட குரூடா என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அதோட ஏற்ற இறக்கம், தென் ஹிஸ்டரிக்கல் டேட்டா. இங்கே போனீங்க அப்படின்னா மார்க்கெட் வச்சுருக்கு, மோஸ்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட், ஹிஸ்டரிக்கல் டேட்டா இருக்குது, கம்பேர் கமாடிட்டிஸ். தென் நம்ம வேணால் பார்க்கலாம் டாப் கெய்னர்ஸ். இன்றைக்கி வந்து என்ன டாப் கெய்னர் வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். குரூட் ஆயில் தான் வந்து இப்போது டாப் கெய்னரில் இருக்குது. இந்த எல்லாமே ஓகே, இங்கே இருக்க எல்லாமே வந்து டாப் கெய்னர்ஸ் இருக்குது. லெட்டு, காட்டன், அலுமினியம். ஸோ இது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து டாப் கெய்னர்ஸ் இருக்குது. இன்றைக்கி மீன்ஸ் நேற்று நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ டேட்டோட இங்கே தான் இருக்கும். நேற்று 21. ஸோ இந்த வீக் வந்து ஆக்சுவலி குரூட் ஆயில் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதான் வந்து டாப் கெய்னர்ஸில் இருக்குது. தென் அடுத்து ஸ்டாக்ஸ் அண்ட் குவான்டிட்டி அண்ட் லாட் சைஸ். ஆக்சுவலாக இதில் என்னென்னா லாட்ஸாக தான் வாங்க முடியும். இப்போ வந்து நீங்கள் ஸ்டாக்ஸில் இப்போ என்எஸ்சியில் வாங்குற மாதிரி
இப்போது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்னா அதில் வந்து ஒன்று மட்டும் வாங்குறீங்க இல்லையா, கோத்ரேஜ் அப்படின்னா அதில் ஒன்று மட்டும் வாங்குறீங்க, ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் இப்படி வாங்குறீங்க இல்லையா. நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் போனால் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லாட் சைஸாக வரும். இப்போ நிஃப்டி அப்படின்றது 50 குவான்டிட்டி ஒரு லாட், பேங்க் நிஃப்டி அப்படின்றது வந்து 15, இப்போ வந்து 15 ஆயிடுச்சு. ஸோ வந்து ஒரு லாட் வந்து 15. ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் லாட் சைஸாக இருக்கும். மற்றபடி நம்ம கம்பெனி ஸ்டாக்ஸில் வாங்குறப்போ எந்த கம்பெனியில் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச குவான்டிட்டி வாங்கிக்கலாம். ஒரு குவான்டிட்டிலேருந்து எத்தனை குவான்டிட்டி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும். பட் கமாடிட்டியில் வந்து ஒன்லி லாட் தான். அந்த லாட்டில் மட்டும்தான் அவங்களால பை பண்ண முடியும். ஸோ ஒன்றுனாலாம் கிலோ கணக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தான். இப்போ கிலோன்றது தான் இங்கே மேட்ரு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, லாட் சைஸ் அப்படின்றான். இப்போ சில்வர் இருக்கு இல்லையா, சில்வர் வந்து சில்வர் மெகா இருக்குது, சில்வர் மினி இருக்குது, சில்வர் மைக்ரோ இருக்குது. இப்போது சில்வர் மெகா அப்படின்னா 30 கிலோ. ஓகே, இப்போ லார்ஜ் சைஸ் 30 கிலோ, 30 கிலோ வெள்ளியை வந்து நீங்கள் வாங்கணும் சில்வர் மெகா அப்படின்றது. சில்வர் மினி அப்படின்னா வந்து 5 கிலோ, 5 கிலோ வெள்ளியை வாங்கணும், அதான் வந்து சில்வர் மினி அப்படின்றது. சில்வர் மைக்ரோன்றது 1 கிலோ, 1 கிலோ வெள்ளிக்கு என்ன பேமெண்ட்டோ அதை நீங்கள் பே பண்ணி அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, சில்வர் இதான் வந்து சில்வர் மெகா, சில்வர் மினி, சில்வர் மைக்ரோ அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஆனால் லாட்டாக தான் வாங்க முடியும். இதில் வந்து அப்படி கொடுக்க முடியாது இல்லையா, 1-2 குவான்டிட்டி வந்து இப்போ நான் கம்பெனிலனா அதோட ஸ்டாக்ஸ் வந்து 1-2 குவான்டிட்டியாக கொடுக்கலாம். பட் இந்த பொருள் வாங்குறப்போ வந்து கிலோ கணக்கில் தான் வாங்க முடியாது, கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இங்கே கிலோவாக தான் கிடைக்கும், லாட்டாக தான் கிடைக்கும், லாட் சைஸாக தான் கிடைக்கும். ஒவ்வொரு குவான்டிட்டியாக வந்து இங்கே கிடைக்காது, ஒன்லி லாட் சைஸ். ஓகே, தென் இன்வெஸ்டிங் ஆர் ட்ரேடிங். இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ட்ரேட் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, ஒன்லி வந்து மந்த்லி கான்ட்ராக்ட். இப்போது சேம் என்எஸ்சி பிஎஸ்சி தான், நம்ம நிஃப்டியில் இருக்குது இல்லையா, வீக்லி கான்ட்ராக்ட் இருக்குது, மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்குது. எவ்ரி தேர்ஸ்டே இல்லையா, வீக்லி வந்து எவ்ரி தேர்ஸ்டே வந்து வீக்லி எக்ஸ்பைரி. அதே மாதிரி மந்த்லி கடைசி தேர்ஸ்டே வந்து மந்த்லி எக்ஸ்பைரி. நிஃப்டிக்காக இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டிக்காக இருந்தாலும் சரி, அதே தான் இங்கேயும். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பைரி இருக்கும். அதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து சில்வர் மைக்ரோவுக்கு வந்து என்ன எக்ஸ்பைரி அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். சில்வர் பார்க்கலாம் என்ன எங்கே எப்போ எக்ஸ்பைரி அப்படின்றத வந்து நீங்கள் டைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆகஸ்ட் 8, சாரி ஆகஸ்ட் வந்து 29 வந்து சில்வர் வந்து எக்ஸ்பைரி டேட். அதே மாதிரி காப்பருக்கு எக்ஸ்பைரி டேட். இந்த மாதிரி எக்ஸ்பைரி இருக்கும். இந்த மந்த் வரைக்கும் தான் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுவே செல் ஆகிடும். ஓகே, அந்த மாதிரி தான். இதை வச்சு வந்து லாங் டேர்முக்கு இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எதை சொல்கிறது, நீங்கள் எந்த ஸ்டாக் வேணாலும் சரி, அதை வந்து எத்தனை வருஷம் வேணாலும் ஹோல்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில். பட் இங்கே அப்படி பண்ண முடியாது. நீங்கள் எது வேணாலும் கோல்டோ சில்வரோ எது வேணாலும் சரி, அந்த மந்த்லி எக்ஸ்பைரி வந்தோடனே நீங்கள் வந்து செல் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ட்ரேடிங் மட்டும்தான் பண்ண முடியும், இன்வெஸ்டிங் பண்ண முடியாது. கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன்லி ஃபார் ட்ரேடிங், நாட் இன்வெஸ்டிங். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா உள்ளே வந்துட்டு நான் வாங்கி வச்சுட்டு எப்போ வேணாலும் வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி இங்கே வர முடியாது. அந்த எக்ஸ்பைரிக்குள்ளே நீங்கள் செல் பண்ணல அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் தான் அதுவே செல் ஆகிக்கும், ப்ராஃபிட்டோ லாஸோ அது வந்து புக் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஸோ இதான் வந்து அதோட எக்ஸ்பைரி அப்படின்றது. தென் செக்டார் ஆஃப் கமாடிட்டி மார்க்கெட். என்னென்ன செக்டார் இருக்குது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஃபினான்சியல் இருக்குது, பேங்க் செக்டார் இருக்குது, ஐடி செக்டார் இருக்குது. தென் இந்த மாதிரி ஓகே, மெடிக்கலுக்கு அதே மாதிரி செக்டார்ஸ் இருக்குது, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா. இந்த மாதிரி கமாடிட்டியில் வந்து என்னென்ன செக்டார் இருக்குது அப்படின்னா அதை நம்ம இதுலேயே போய் பார்க்கலாம். அந்த எம்சிஎக்ஸ் இருக்குது இல்லையா, இல்லை ப்ராடக்ட்ஸ்னு போனோம் அப்படின்னா எங்கே இருக்குது பாருங்கள், புல்லியன்ஸ், பேஸ் மெட்டல்ஸ், எனர்ஜி, அக்ரி கமாடிட்டிஸ். தென் அதில் என்னென்ன இருக்குது, இப்போ பேஸ் மெட்டல்ஸ் அப்படின்னா அலுமினியம் இருக்குது, காப்பர் இருக்குது, லெட் இருக்குது, நிக்கல் இருக்குது, ஜிங்க் இருக்குது. ஸோ இதே மாதிரி புல்லியன் அப்படின்னா அதில் என்னென்ன செக்டார் இருக்குது. ஸோ எனர்ஜி அப்படின்னா குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸு. அக்ரி அப்படின்னா காட்டன், கபாஸ், மென்தா ஆயில், இந்த மாதிரி. ஸோ என்னென்ன செக்டார் கீழே என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போது அதெல்லாம் பை பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ ஆக்சுவலாக வந்து இதுதான் செக்டார்ஸ். இத்தனை செக்டார்ஸ் வந்து நம்ம கமாடிட்டியில் இருக்குது. தென் இது கீழே என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து எதை வாங்கி ட்ரேட் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க முடியும். தென் நீங்கள் எப்படி பண்ணணுமோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி, ஸோ அதை பொறுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டோ லாஸோ அதை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்றது இப்படி தான் வந்து ரன் ஆகுது. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது,
எம்சிஎக்ஸ் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற பேரில் இருக்கும். தென் இதுக்கு வந்து இதுக்கான பார்க்கக்கூடிய வெப்சைட் வந்து எம்சிஎக்ஸ், இதுதான் mcx.com, எம்சிஎக்ஸ் இந்தியா. ஓகே, இது வந்து இந்தியன் மார்க்கெட் தான், ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி இது வந்து இந்தியன் மார்க்கெட். ஓகே, ஃபாரெக்ஸ் கிடையாது. ஃபாரெக்ஸ் வந்து வேறு, அது இந்தியாவில் வந்து ஆக்சுவலி இன்ன வரைக்கும் அது இல்லீகலாக இருக்குது. பட் எம்சிஎக்ஸ் அப்படி கிடையாது. கமாடிட்டி வந்து நம்ம லீகல் தான், இந்தியன் மார்க்கெட்டில் இந்தியன் கவர்மெண்ட்டால் அப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே, எம்சிஎக்ஸ் அப்படின்றது வந்து ஸோ ஸ்டாக்கில் பண்ணுற மாதிரி இதுலேயும் வந்து பண்ணால் அது வந்து லீகல் தான், நாட் இல்லீகல், லீகல் தான் அது. ஓகே, நம்ம இதுலேயும் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் அந்த வீடியோ. ஸோ இதுக்கு மேலே வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.